அவரத்திலிருந்து முகமது இக்பால் கேட்குறாரு, ஒரு சமுதாயத்திற்குள் நியாயத்திற்காக போராடுவது அந்த சமுதாயத்தின் ஒற்றுமையை குறைப்பது ஆகுமா? சமுதாய ஒற்றுமை முக்கியமா அல்லது நியாயம் முக்கியமா கேட்குறார். அதாவது ஒரு ஒரு சமுதாயத்தில்னா ஒரு கட்சின்னு வச்சுக்கிறோங்க, ஒரு சங்கம், ஒரு ஜமாத்து, ஒரு நிர்வாகம், அதில் உள்ள தவறுகளை சில தவறுகள் நிகழுதுன்னு வைங்க, அதை நீங்கள் சுட்டி காட்டும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் ரெண்டு பிரிவாயிருவாங்க. ஒரு சமுதாயத்திற்குள்ளே ஒரு கேட்குறாரு, அது சமுதாயம்னா அது இதை தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். ஒரு சமுதாயத்திற்குள்ளே நியாயத்திற்காக போராடுவது அந்த சமுதாயத்தின் ஒற்றுமையை குறைப்பது ஆகுமா? சமுதாய ஒற்றுமை முக்கியமா நியாயம் முக்கியமா? இப்போ நியாயம் கேட்கணும்னு போனால் ஒற்றுமை குறைஞ்சிரும். ஒற்றுமை தான் வேணும்னு இருந்தால் எந்த தப்பையும் நம்ம தட்டி கேட்க முடியாது. அப்போ ஒற்றுமை முக்கியமா நியாயம் முக்கியமா? இதுதான் பேசிக்கான ஒரு கேள்வி. எதனால் இது வருதுன்னு கேட்டால், எந்த ஒரு நியாயத்தை சொன்னாலும் அந்த இடத்துல சின்ன ஒரு பிளவு ஏற்பட தான் செய்யும். நியாயத்தை யார்கிட்ட சொல்லுவீங்க? நியாயமாக இல்லாத ஆள்கிட்ட தான் போய் சொல்லுவீங்க. நியாயமாக இல்லாத ஒரு சங்கத்தில் ஒரு சபையில் நியாயத்தை சொன்னீங்கன்னு சொன்னால் அதை ஏற்பவன் எதிர்ப்பவன் ரெண்டு பிரிவாக மக்கள் பிரிஞ்சு தான் ஆவாங்க, ஒற்றுமை போயிடும். அப்போ நம்ம இதை போய் சொல்கிறதுனால ரெண்டாக பிரிஞ்சுருவாங்க. ஒரே ஒரே மனசாக போயிட்டு இருந்தாங்க. இது சரியான்ற ஒரு உறுத்தலில் தான் இந்த கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நம்மளாக நினைஞ்சிட்டாங்க ஒற்றுமைன்னு, ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பொய்யான குரானுடைய வசனத்துக்கு தப்பான அர்த்தம் செஞ்சு ஒற்றுமை அவசியங்கிற ஒரு கருத்தை முஸ்லீம் அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் ஒற்றுமையில் அவனுடைய ஓட்டுக்கு தான் அதை பேசுகிறான். அவனுக்கு மார்க்க ரீதியான ஒரு விஷயத்துக்கு அவன் பேசுகிறது கிடையாது. ஆனால் ஓட்டு அரசியலுக்காக வேண்டி ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த ஒரு கருத்தை நினைச்சிட்டா மக்கள் மத்தியில் விதைச்சிட்டான். அந்த விதைச்சதை வச்சுக்கிட்டு தான் எந்த ஒரு தப்பை சுட்டி காட்டினாலும் ஒற்றுமையை குலைச்சி விடாதிய அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் குரானில் இருக்கிற என்னென்னு கேட்டால், வாத்தசிமு பி ஹபிலில்லாஹி ஜமியா, அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடியுங்கள். ஒற்றுமை என்னும் கயிற்றை இவனா சேர்த்துக்கணும். அது அங்கே அப்படியே இல்லை. குரானில் இருக்கிற வாசகம் என்னென்னு கேட்டால், பி ஹபிலில்லா, அல்லாவின் கயிறை வாத்தசிமி பிடித்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறுங்கிறது குரான், அதுக்கு விளக்கமாக அமைந்த ஹதீஸ். அப்போ அல்லாவின் கயிற்றை பிடித்து கொள்ளுங்கள், எல்லாருமா சேர்ந்து பிடியுங்கள் என்று தான் குரான் சொல்வதே தவிர ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்லவே இல்லை. ஒற்றுமையாக இருக்கிறது தான் நோக்கமாக இருந்தால் இஸ்லாத்தில் ஒற்றுமையை குலைக்கக்கூடிய பல விஷயங்கள் இஸ்லாத்தில் சட்டமாக வந்திருக்காது. இஸ்லாத்தில் கொடுக்கல் வாங்கல் வழக்கை பற்றி மார்க்கத்தில் தீர்வு இருக்கா? இருக்குதுல்ல. என் காசு அவன் எடுத்துக்கிட்டான், உன் காசு இவன் எடுத்துக்கிட்டான், இது எனக்கு சொந்தம், அது உனக்கு சொந்தம், இவன் என்னை அடிச்சுவிட்டான், அவன் என்னை பிடிச்சிவிட்டான்னு சொல்கிறோம்ல. இந்த மாதிரியான பஞ்சாயத்துகள் வரும்பொழுது இதுக்கு ஒரு எப்படி அணுகணும், எப்படி விசாரிக்கணும், எப்படி தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லி மார்க்கத்தில் வழிகாட்டுதல் உண்டா இல்லையா? அது பற்றி பேசுகிற வசனங்களும் ஹதீஸ்களும் இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போ அதுவே ஒற்றுமையை குலைக்குமே. என் காசை அவன் எடுத்துக்கிட்டான், மாடி எடுத்துக்கிட்ட போய் கேட்டோம்னா எதிரியாக போயிடுவான், சண்டையாக போயிடும், அதனால் காசை எடுத்துகிட்டு போ, நான் ஒற்றுமை குலைக்க மாட்டேன் அப்படி இஸ்லாத்தில் இருந்தால் ஒரு நியாயம் கேட்க இயலுமா? உங்களை போட்டு அடிச்சுவிட்டாங்க, இந்த போலீஸுக்கு போனால் தான் தீர்வு கிடைக்கும்னு போலீஸுக்கு போகிறீங்க. ஒற்றுமை வாதம் பேசுனா போலீஸுக்கு போகக்கூடாது. ஏன் அம்மாடி நம்ம போலீஸுக்கு போனால் எதிரியாக போயிடுவான், எதிரியாக போனால் ரெண்டாயிருவாங்க, அடிச்சுட்டு போகிறான், மிதிச்சுட்டு போகிறான், கொண்டுட்டு போகிறான். இப்படி இருக்குமான்னு முதல்ல இப்படி இருந்தால் இப்படி ஒரு சித்தாந்தம் உங்களுக்கு தேவையா? என்ன வேணாலும் செஞ்சுருப்போம், நம்ம ஒத்துமையாக இருப்போம், எல்லாம் சேர்ந்து வரதட்சணை வாங்குவோம், வாயை தொடர்ந்து பேசுகிறாத. வரதட்சணை நமக்கு ஒற்றுமை தான் முக்கியம். எல்லோரும் சேர்ந்து அதை எதிர்த்து பேசக்கூடாது. இப்படி ஒன்று சித்தாந்தம் நம்ம மனுஷனுக்கு தேவையா? இது இப்படி தான் ஒரு சித்தாந்தம் உலகத்தில் இருக்குமானால் அது ஒழிக்கப்பட வேண்டிய சித்தாந்தமாக இருக்கு. இஸ்லாங்கிறது தீமைக்கு எதிராக போராடுவதற்கான ஒரு சித்தாந்தம், அதை விளங்கிக்கணும். அதே மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது, தலாக்கு குழாவெலாம் எதுக்கு வந்திருக்கு? ஒற்றுமை அவசியம். அவன் ஆண்மை இல்லாட்டும் அவனுடைய இப்போ கல்யாணாலும் புருஷன் புள்ளானாலும் அப்படியா? அப்போ பெண் விசாரம் பண்ணிகிட்டு இருக்கிறா, இவனோட அப்போ அதெல்லாம் பார்க்காத, அவனோட தான் நீ வாழணும் அப்படியா? அப்போ கல்யாணத்துக்கு பிறகு கணவன் மனைவி மத்திய சண்டை வர்றது, பிரிகிறது, என்ன மாதிரி பிரியணுன்றதுக்கு வழிகாட்டுதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் எதை பார்க்கல இஸ்லாம் நியாயம், அதில் என்ன நியாயமோ அதை பண்ணுங்கப்பா. ஒற்றுமை ஒரு மேட்டரே கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சுட்டாங்கன்னா ரெண்டு குடும்பமும் பகையாக போயிருமா இல்லையா?
ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் இவன் சைடில் அவன் சைடில் ஒரு பிரச்சனை உண்டாக்கி அதோட விவாகரத்து ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் இந்த குடும்பம் அவனோட சேரமாட்டான், அந்த குடும்பம் இவனோட சேரமாட்டான், ஒற்றுமை குறைஞ்சி போச்சுல. அதனால் இஸ்லாத்தில் இந்த தலாக்கு குலா இதெல்லாம் பேசக்கூடாது, ஒற்றுமை முக்கியம். அப்படியா? அப்படி தான் இந்த இதெல்லாம் இயக்கம்ங்கிற பேரில் அநியாயம் பண்ணக்கூடியவங்க எல்லாம் இதைத்தான் மக்கள் சொல்லி ஏமாத்துறாங்க. ஒற்றுமைன்ற ஒரு பேச்சே இல்லை. வாரிசு உரிமை சட்டம் சொத்து பிரித்து கொடுக்குறது இருக்குது. அம்மா சொத்து போய் கேட்டால் அண்ணன் எடுத்துக்கிட்டாரு, தம்பி சொத்தை அண்ணன் எடுத்துக்கிடுவார். நம்ம கேட்டோம்னா சண்டை வரும் அண்ணன் தம்பிக்குள்ளே, நீனே எடுத்துகிட்டு போப்பா. அப்படியா? எவ்வளோ பேர் மோசடி பண்ணிட்டு போயிடறான். என்னை ஒருத்தர் மோசடி பண்ணிட்டு போயிடுறான். மோசடி பண்ணால் அதை மீட்பதற்காக வேண்டி நான் வழக்கு போடுவேன், கேஸ் போடுவேன், போலீஸுக்கு போவேன், நீதிமன்றத்தை அணுகுவேன், ஜமாத்தாட்ட போய் சொல்லுவேன். இப்படி சொல்வதன் மூலமாக அவன் எனக்கு எதிரியாக போவான், நான் அவனுக்கு எதிரியாக போவேன், ஒற்றுமை போயிடும். இப்போ அதனால் அவன் மோசடி பண்ணால் இப்போ கை கட்டிகிட்டு இருக்கணுமா? கடனை வாங்கிட்டு திருப்பி தராமல் இருக்கிறான், எனக்கு பாதிக்கப்பட்டாலும் இரு, நீ போய் கடனை கட்டினா அவனுக்கு சண்டை வரான். அப்படியா? அப்போ இஸ்லாம் எவ்வளவு சட்டத்திட்டங்களை சொல்லுகிறது. அது எல்லாமே உண்மை நியாயத்திற்காக வேண்டி தான் சட்டம், ஒற்றுமைக்கு கிடையாது. எந்த சட்டம் அவ்வளோ வேணாங்க. நன்மையை ஏவி தீமையை தடுத்தல்ங்கிறது என்னது? ஒருத்தன் தீமையை செய்கிறான், அதை போய் தடுக்கிறீங்க, தடுத்தா அவனுக்கு பிடிக்காதுல, சண்டை தானே வருவான், ஒற்றுமை போயிடும். அப்போ நன்மையை ஏவி தீமையை தடுக்கணுங்கிற வசனம் குர்ஆனில் இருக்குது, அதெல்லாம் அழிச்சிடுவோமா? அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வுலே வருமாங்க, ஒற்றுமை போயிருமாங்க. அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, ஏன்டா முட்டை வணங்குறீங்கன்னு சொன்னால் அவனுக்கு சண்டை வந்துடுது. நான் கல்லையும் வணங்குவேன், கபரையும் வணங்குவேங்கிறான். எப்படிலாம் வணங்கக்கூடாதா, அல்லாஹ்வை தவிர யாரை வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அவன் எனக்கு எதிரியாக போயிடுறான். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறதுனால இந்த சண்டை வந்துச்சு. உன் கடவுள் உனக்கு, என் கடவுள் எனக்கு உண்டான சண்டை வராதுல்ல. அப்போ ஒற்றுமைங்கிறது ஷைத்தானுடைய வேலைங்க. நியாயத்தில் நில்லுங்க, எல்லோரும் ஒற்றுமையாக நியாயத்தில் நில்லுங்கன்னு சொல்லணுமே தவிர, ஒற்றுமைன்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னு சொன்னால் இவ்வளோ விஷயங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்காது. அதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வச்சுக்கிறணும். அதனால் நமக்கு இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய என்னென்னு கேட்டால், உதாரணமாக இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தவுத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை உரியவரிடம் ஒப்படைக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு ஆணையிடுகிறான். ஒய்தா ஹக்கம்தும் பைனன் நாசி, மக்கள் மத்தியில் நீங்கள் தீர்ப்பளிக்கும் பொழுது அந்த ஹக்கும் பில் அதிலி, நீதியாக தீர்ப்பளிக்குமாறு அல்லாஹ் நீதி தான் முக்கியம். மக்கள் மத்தியில் நீங்கள் தீர்ப்பளித்தீர்கள்னு சொன்னால் நியாயத்தின் பக்கம் பேசுங்க. 4:58 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 4:135 வசனத்தில் இருக்கிறது. யாயுள்ளதி நாமும் நம்பிக்கை கொண்டவர்களே, கூணு கவ்வாமீன பில் கிஸ்தி, நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள். சுகதா அல்லா, அல்லாவுக்கு சாட்சியாளர்களாக ஆகிவிடுங்கள். ஒல அன்புசிக்கும், அது உங்களுக்கே எதிராக இருந்தாலும் சரி, அவில் வாலிதைனி, பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும் சரி, ஒல் அக்ரபீன, உறவினருக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீதியை நிலைநாட்டுங்க. இதை சொன்னால் அண்ணன் பகவரும், அதை சொன்னால் ஜமாத்து பகவரும், இதை சொன்னால் இவர் பகவரும் வந்துட்டு போதே. அப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கே பாதிப்பு வந்தாலும் சரி, நீதியை இதில் இந்த பிரச்சனையில் இது உண்மை. பள்ளியாச காசை கடவான்றான்னு ஒரு பிரச்சனை வருது, ஆதாரங்கள் கிடைக்கிறது, ஜமா அனாதை சொத்தை தின்னுட்டான்னு வருது. இதில் விட நீதி என்ன, ஏன்டா தின்னுட்டேன்னு கேட்கணும்ல, அதுக்கு ஒரு விவரத்தை சொல்லணும்னு கேட்கணுமா இல்லையா? அப்படி கேட்க மாட்டான்னு சொன்னால் அவனுக்கு மக்கள் காடு சூத்து ஏமாறுறாங்களே, அவங்களுக்கு அவனை அடையாளம் காட்டணுமா இல்லையா? அப்படி இருந்தீங்கன்னா நீதியின் பக்கம் நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். அம்மாடி இது பிரச்சனையாயிரும், இதற்கு சங்கத்தில் பிரச்சனை, இதற்கு ஜமாத்தில் பிரச்சனை, இதற்கு இயக்கத்தில் பிரச்சனை, ஒத்துமையாக கலவாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இருந்துட்டு போகிறாங்க. அதா அப்போ எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, யாய் உள்ளது நாமும் நம்பிக்கை கொண்டவர்களே, கூணு கவாமீன பில் கிஸ்தி, நீதியை நிலைநாட்டு மக்களாக மாறிவிடுங்கள். சுகதா இல்லா, அல்லாவுக்கு சாட்சியாளர்களாக ஆகிவிடுங்கள். உளவுல அம்புசிக்கும், அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அவில் வாலிதைனி, பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும் சரி, ஒரு அக்ரபீன, உறவினருக்கு எதிராக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் நீதியை பேசுங்க. அதுக்கடுத்து ஃபலா தத்தபியுல் ஹவான் தாதிலு, நீதி செலுத்துவதில் விஷயத்தில் புறக்கணிப்பதில் உங்கள் மனோ இச்சையை பின்பற்றிடாதீங்க. மனோ இச்சை என்ன செய்யும், ஒத்துமை நியாயம்னு பேசி உங்களை நீதியை செலுத்தாமல் தடுக்கும். அதுக்கு பணிஞ்சிடாதீன்னு சொல்லி அல்லாஹ் இதே வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 5:8 சொல்லும் பொழுது, ஒலா எஜரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள வெறுப்பு, உங்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு, அல்லா தாதிலோ, நீதி செலுத்தாமல் இருக்குமாறு உங்களை தூண்ட வேண்டாம். உனக்கு அவனை பிடிக்கலைங்கிறதுக்காக அவனுக்கு அநீதி இழைக்கிறது. பிடிக்காதால் தானே, எதிரி தானே, ஒரு காஃபிர் தானே, காஃபிருக்கு என்ன நியாயம் அப்படின்னு தூண்டிட வேண்டாம்.
லா எஜிரி மன்னக்கும் ஷனானு கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள ஒரு பகைமை, அல்லா தாதிலு, நீங்கள் நீதி செலுத்தாமல் இருக்குமாறு உங்களை தூண்டிவிட வேண்டாம். ஏதிலு, நீதியாக நடங்கள். அக்ரபுலி தக்குவா, அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது. நீதியாக நடக்கிறது தான் இறையச்சத்துக்கு அடையாளம்ங்கிறான்லாம். அதே மாதிரி 6:105 6:152 சொல்கிறான், ஒய்தா குல்தும் ஃபாதிலு, பேசினால் நீதியாகவே பேசுங்கள். உளவுக்கான தா குர்பா, அந்த சம்மந்தப்பட்டவன் உங்களுக்கு நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரியே நீதியை பேசுங்கள். அப்போ நீதியைத்தான் பேசணும், என்ன இல்லை ஒற்றுமைக்காக வேண்டியெல்லாம் வளைஞ்சு கொடுத்தல் என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. ஆனாலும் இந்த ஒற்றுமை வேஷம் போட்டு எல்லா அக்கிரமத்தையும் நியாயப்படுத்துகிற கூட்டம் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒற்றுமைக்கு ஆதாரமாக சில விஷயங்களை உங்கள்கிட்ட எடுத்து வைப்பாங்க. என்ன எடுத்து வைப்பாங்கன்னு கேட்டால், ஏன்னா அதுக்கு நீங்கள் பதில் தெரிஞ்சுக்கணும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சின்ன பிள்ளையான சின்ன பிள்ளை இல்லை 30 வயசு இருக்கும்பொழுது, நபி ஆகுறதுக்கு முன்னாடி காபத்துல்லா கட்டுறாங்க. ரசூல்லா நபி ஆவலை. அந்த நேரத்தில் அந்த முஸ்ரிக்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, நம்ம காபத்துல்லாவை ஒரு புனர் நிர்மாணம் செய்வோம் அப்படின்னு கட்டுறாங்க. அப்படி கட்டும் பொழுது எந்த மாதிரி அந்த காபா இருந்துச்சோ அந்த மாதிரி அவங்களுக்கு காசு பத்தலைன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கட்டடத்தை காபா சுருக்கிடுறாங்க. ஆரம்பத்தில் காபா எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல செவ்வகமாக, அந்த செவ்வகமாக ஸ்கொயராக பார்க்குறீங்கல்ல, அது மட்டும் காபா கிடையாது. 3 சைடு செவ்வகமாக இருக்கும், ஒரு சைடு இப்படி லாடை மாதிரி வளைஞ்சிருக்கும். இப்படி 3 சைடு சமமான கோடு. ஒரு பானை, தமிழில் பானை இருக்குல்ல, பானாங்கிற எழுத்து, பாங்கிற எழுத்து மாதிரி போட்டு அந்த பாவுடைய இந்த எண்டில் இங்கிலீஷில் உள்ள யூ இருக்குல்ல, யூவை திருப்பி விட்டினா அப்படி இருக்குங்க. அப்படி பானாவை போட்டு இங்கிட்ட யூ போட்டு விட்ருங்க. யூ போட்டால் என்ன செய்யும், இந்த 3 சைடும் சமமாக இருக்கும், இந்த ஒரு சைடு வளைஞ்சி இருக்கும். இதுதான் காபா காபாவுடைய நிஜ வடிவம். இந்த வடிவத்தில் தான் இப்ராஹிம் நபி கட்டின காபத்துல்லா இருந்தது. இவங்கள்ட்ட காசு பத்தலைன்னு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த வளைவாக இருக்குதுல்ல அதை வெட்டுப்புட்டு இப்படி செவ்வகமாக கட்டி விட்டாங்க. ரசூலுல்லா நபி ஆகிறதுக்கு முன்னாடி சதுரமாக கட்டி, அதே நேரத்தில் காபா இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி அந்த வளைவை தனியாக என்ன செய்வாங்க, ஒரு லாடை மாதிரி தனியாக இருக்கும், அதுவும் சேர்ந்து தான் காபா. அந்த இடத்துல ஒருத்தன் தொழுதா கூட காபா உள்ள தொழுதான்னு வந்துடும். அந்த வளைவு மாதிரி இருக்குல்ல, இப்படி வளைவு யூ மாதிரி, அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இப்போ காபா இருக்குதுல்ல, அந்த யூ மாதிரி உள்ளது கடைசி வரைக்கும் உயரமாக இருக்கணும். அப்படி தான் அந்த காபாவுடைய அமைப்பு இருந்துச்சு. இதை காசு இல்லைன்னாலும் செஞ்சுட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்னென்னு கேட்டால், இதை நம்ம இடிச்சுவிட்டு இப்ராஹிம் நபியுடைய அடிப்படையில் கட்டணுன்னு உங்களுக்கு நினப்பு இருக்குது. தயங்குறாங்க, நினப்பு வருது, என்ன செய்கிறாங்க, தயங்குறாங்க. என்ன தயங்குறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி நம்ம இப்போ போய் இந்த காபாவை இடிச்சுவிட்டு நம்ம அதை பழைய வேறு மாதிரி கட்டணும்னு சொன்னால், காபா என்பதை இந்த புதுசாக இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற இந்த மக்கள் ரொம்ப உயர்வானதாக நினைக்கிறாங்க. அதில் ஒரு கல்லை பேத்தா கூட அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இன்னும் ஆழமாக இஸ்லாம் பதியலை. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம இந்த காபாவை இடிச்சுப்புட்டு இந்த மாதிரி 3 பக்கம் பானை மாதிரி போட்டு ஒரு பக்கம் இப்படி போட்டு அந்த மாதிரி நம்ம கட்டினோம் என்று சொன்னால், இங்கே இவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். முகமது காபாவிலே கையை வச்சுட்டாரு அப்படின்றாங்கன்னு யோசித்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, அதில் கையை வைக்கலை. அந்த காரணம் இதுதான் அவங்களுக்கு சொல்லி போடுறாங்க. எப்படி சொல்கிறாங்க, அதாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா ஆயிஷாவே லவ்லா கௌமுக்கி ஹதீசுன் அஹதுஹும் பி குஃப்ரின், உன்னுடைய சமுதாயம் குறைஷ் சமுதாயம் புது குஃபுருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார்கள். இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. காலத்தால் குஃபுருக்கு இறை மறுப்புக்கு நெருக்கமான சமுதாயமாக இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால், நக்கல்துல் காபாவை நான் இடித்து விட்டு ஃபஜால்துலஹா பாபைனி, அதுக்கு 2 வாசலை அமைத்திருப்பேன். பாபுன் எதுகுலுன் நாசு பாபுன் எஹுருஜூன், மக்கள் உள்ளே வருவதற்கு ஒரு வாசலும் வெளியே ஒரு எக்ஸிட்டோடு ஒரு என்று ஒன்று போட்டிருப்பேன் அப்படி இருந்துச்சு அந்த காபா. அது இன்னொரு இடத்துல அந்த ஹிஜ்ரும்பாங்க, அந்த ஹிஜ்ர் இந்த வளைந்த பகுதி, இந்த ஹிஜ்ரையும் நான் சேர்த்திருப்பேன் என்று வேற ஒரு ஹதீஸில் வருது. இது 126 வருதுன்னு வைங்களேன். அப்போ இதிலேருந்து இந்த வார்த்தை இந்த ஹதீஸை தான்
இந்த களவாங்கிற கூட்டம் ஒத்துமைங்கிற பேரில் வந்துக்கிட்டு எங்கள் தப்புகளை கேட்காதீங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அம்புட்டு கூட்டமும் இதை தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ 20 தொழுகை 20 சர்ச்சை வந்துச்சுல, அப்போ இந்த உலமாக்கள் இதை தான் பேசுனாங்க. பாருங்கள், ரசூல்லா வந்து ஒற்றுமை முக்கியங்கிறதுக்காக வேண்டி காபாவை மாற்றணுன்னு ஒரு தேவை ஏற்பட்டு கூட என்ன செஞ்சாங்க, மக்கள் மத்தியில் பிரச்சனை வரும் என்றால் நம்ம அதை பேசாமல் விட்டுறணும் அப்படின்னு வழிகாட்டிட்டு போயிட்டாங்க. இதில் அப்படி சிந்திச்சா வழங்க முடியும்ல அப்படின்னு ஒரு வாதத்தை போட்டு என்ன செய்கிறாங்க, இவங்க தராவின்னு சொல்லி மக்களை ரெண்டாக்குறாங்க, அடிச்சுக்கிற வைக்கிறாங்க. ஒற்றுமை எவ்வளோ முக்கியம், காபாவை இடித்து கட்ட வேண்டிய அவசியம் இருந்தும் ரசூல்லா கட்டவில்லை, என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இதெல்லாம் நம்ம இந்த தௌஹீது பேசுகிற எல்லாத்தையுமே தப்புன்ட்டாங்க. நீங்கள் பேசி சமுதாயத்தை ரெண்டாகிட்டு போயிட்டீங்களப்பா, ஒற்றுமை தானே முக்கியம், ரசூல்லா அந்த ஒற்றுமைக்கு தானே அந்த வேலையை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதில் என்ன கவனிக்கணும்னு கேட்டால், சில பிரச்சனை, எந்த பிரச்சனைகள் வந்து மார்க்கம் வணக்கம் சார்ந்ததாக இருக்கிறதோ அந்த விஷயங்களில் மக்களுடைய நிலைமைக்காக வேண்டி ரசூல்லா விட்டுலாம் கொடுக்கல. இது கட்டிட பிரச்சனை, கட்டிடம் இல்லாட்டாலும் அதுதான் காபா, கட்டிடமே இல்லாட்டாலும் அந்த இடத்துல போய் தவாஃப் செய்வோம், விளங்குதா? அந்த கட்டிடத்தை கட்டுதல் என்பது இபாதத்துடைய ஒரு அம்சமா? இபாதத்தின் அம்சம் இல்லை. அதை கட்டடம் அப்படி கட்டினானே இப்படி கட்டினா என்ன, காபாவில் செய்ய வேண்டிய வணக்க முறைகளில் எந்த ஒரு கூடுதல் குறையும் வரப்போகிறது இல்லை. அப்படியான ஒரு விஷயமா இருந்தால் அதில் போய் கட்டடத்தை போட்டு இடிச்சுட்டு அதில் ஒரு பஞ்சாயத்துக்கு வரணும், கட்டடத்தை இடிச்சு கட்டுற வரலா, இந்த மாதிரி தான் இருக்கணும் அவசியமா? இப்ராஹிம் நபி காலத்திலிருந்து அது மாதிரி இருக்கணும் ஒரு விருப்பம், அவ்வளோதானே தவிர கட்டடமே இல்லாமல் இடிஞ்சே விழுந்துருச்சுன்னு வைங்க காபத்துல்லா, அப்போ அது காபத்துல்லா தானே அது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாங்கிற அந்த பில்டிங்கு வந்து கட்டுறதுங்கிறது வணக்கமும் இது ரெண்டு கலந்துருக்கும். சில விஷயங்கள் வந்து பியூர் வணக்கமாக இருக்கும், சில இடங்களில் சில விஷயங்கள் வந்து வணக்கம் ப்ளஸ் வந்து உலக விஷயம் கலந்துருக்கும். அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது இப்போ வணக்கத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் இது ஏற்படுத்தாது. இபாதத்தில் எந்த ஒன்றையும் காபத்துள்ள அப்படி கட்டினானே இப்படி கட்டினா என்ன தவாஃப் மாறிக்கிருமா, ஏதாவது சட்டம் மாறிக்கிருமா, பாதுகாப்பாக இல்லைன்னு ஆயிருமா? அவன் வந்து விட்டுட்டு கட்டி இருக்கும்போது கூட மக்கள் வந்து சேத்தான சுற்றுறாங்க தவாஃபு. அது எந்த ஒரு இபாதத்தில் எந்த ஒரு சேஞ்சு பண்ணலை, கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கிற ஒரு விஷயம் அவ்வளோதான். பார்க்க நல்லா இருக்குமேங்கிற ஒரு விஷயத்தை வேண்டாம் நீங்கள் என்ன செய்யலாம், விட்டு கொடுக்கலாம் ஒற்றுமைக்காக வேண்டி. ஒரு ஊரில் ஒரு பள்ளியாசை கட்ட வேண்டியிருக்கு, அந்த பள்ளியாசை கட்டுறது என்ன செய்யலான்னு கேட்டால் எல்லோரும் சேர்ந்து ஒரு 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 முக்கால்வாசி பேர் ஒரு முடிவு எடுத்து இந்த டிசைனில் கட்டலான்னு சொல்கிறான். நீங்கள் ஒரு கொஞ்சம் பேர் என்ன செய்கிறீங்க, இல்லை இந்த மாதிரி தான் கட்டணும்னு சொல்கிறீங்க. இதை சொல்கிறதுனால ஒரு சண்டை வரும்னு ஒரு சொல்லாமல் இருந்துட்டு போங்க, அப்படி கட்டினா இப்படி கட்டினா பள்ளிவாசம் தானே. அப்போ எந்த ஒரு பிரச்சனை வந்து மார்க்கத்தில் ஒரு இபாதத்துகளில் வலியுறுத்தப்பட்ட விஷயமாக இல்லையோ, அது நியாய அநியாய சம்பந்தப்பட்டதாக இல்லையோ, அந்த விஷயங்களில் பிரச்சனை வேண்டாம் என்று அதை விட்டு கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. இந்த ஹதீஸ் அதுக்கு தான் நீங்கள் ஆதாரம் காட்டணும். இப்போ 20-8ங்கிற விஷயம் வந்து அது வந்து ஒற்றுமை குறைஞ்சிட்டு போகுது. அதனால் என்னென்ன மார்க்கத்தில் உள்ளதில் ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்களோ அப்படி தொழுதா தான் நம்ம கூலி கிடைக்கும், மறுமையில் நன்மை கிடைக்கும், விதத்தை செஞ்சு நரகமுள்ள கிடைக்கும். அப்படியான ஒரு விஷயம் வரும்போது பிரச்சனை வருமென்றால் அது தொழுகை விட்டுருவோம். பிரச்சனை வருமென்றால் அப்போ எல்லாத்தையும் விட்டுருவில்ல, அப்புறம் இப்போ அதை எல்லாத்தையும் விட்டுருவீங்களா? நாளைக்கு பிரச்சனை எல்லோரும் ஒரு ஊரில் என்ன செய்கிறான், வந்து லோகருக்கு 8 ரகாத்துன்னு ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம போய் சொன்னோம்னா பிரச்சனை அவங்க 8 தொழுதுட்டு போங்கட்டுருவீங்களா? வணக்க வழிபாடு இபாதத்து, அதாவது மறுமையின் நன்மையை நாடி செய்கிற விஷயங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு நியாய அநியாய விஷயங்கள்லையும் வளைஞ்சு கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லவே இல்லை. ஒருத்தன் பாதிக்கப்பட்ட நம்மகிட்ட வந்தாண்டா அவனுக்கு நியாயம் வழங்கணும். இது நியாயம் வழங்கினால் இவனுடைய கோபம் வருமானு நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அங்கே ஒருத்தன் பாதிக்கப்பட்டு நிற்கிறான், அவனுக்கு நியாயம் வழங்காட்டி எல்லாட்ட கொஸ்டின் வரும், கேள்வி வரும், நியாயம் வழங்கினியா நீதி செலுத்தினியான்னு கேட்பான். அப்போ அந்த விஷயங்களில் இங்கே என்ன செய்யக்கூடாது, நீங்கள் ஜமாத்தில் ஊழல் 1 கோடி ரூபா தின்ட்டாங்கன்னு நான் சொல்கிறேன், அதெல்லாம் சொல்லாதீங்க, ஜமாத்தில் 2 பேர் போயிட்டு போதே. இதை திங்கிறதுங்கிறது நியாயத்தை தட்டி பொது காசை திங்கக்கூடாதுங்கிறது மார்க்கத்தில் உள்ளது தானே, அதை வெளிப்படுத்தானே ஆகணும், கேள்வி கேட்டுத்தானே ஆகணும். அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு உள்ளதில் நம்ம அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது. எதில் பண்ணலாம், பிரியாணி போடுறதா தால்ச்சா போடுறதான்னு வர 2 குரூப் ஆகிட்டானுவோம். அப்போ நம்ம வந்து தால்ச்சாவில் நின்றோம்னா சண்டை வரும் போல் இருக்குது, இல்லை பிரியாணி போட்டுக்கோங்க, இதுக்கு என்ன பஞ்சாயத்து போய் விட்டுறோம், அவ்வளோதான். இதுக்கு போய் சண்டை பிரச்சனை வேணாம். அதாவது மார்க்கம் இல்லை, இதில் மார்க்கத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை.
நம்ம சொல்கிற ஒரு கருத்தினால் அங்கே சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படும் என்றால் சொல்லாமல் இருந்துட்டு போகிறோம். அது என்ன பிரியாணி போடுற பார்த்தா தால்ச்சா போட்டால் நம்ம என்ன செத்தாக போயிடுவோம், ஹராமையாக தின்றுவோம். அப்போ அந்த இந்த வித்தியாசம் வழங்க மாட்டேங்கிறாங்க. இந்த காபாவுக்கு ரசூல்லா சொன்ன விஷயம் வந்து எதுக்கு சொன்னாங்கங்கிறது வழங்க மாட்டேங்கிறாங்க. இபாதத்துலலாம் கொண்டு வந்து இப்போ தர்கா வணங்குனா சிறுக்கு, நான் போய் அதெல்லாம் தர்கா வணங்கக்கூடாதுன்னு சொன்னால் பிரச்சனை வரத்தான் செய்யும். பிரச்சனை வருதுங்கிறதுக்காண்டி இருந்துட்டு போதுங்க, தர்கா கட்டிட்டு இருந்துட்டு போனாங்கன்னு நான் இருந்தேன்னு சொன்னேன், நரகத்துக்கு போவேன். நான் தடுக்காட்டி நான் நரகத்துக்கு போவேனே. அப்போ இது ஆகிரத்தோடு எனக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் காபாவுக்கு என்ன சொன்னாங்க? காபாவுக்கு என்ன சொன்னாங்க? அந்த கட்டடத்தை மாற்றி அமைச்சிருப்பேன், 2 வாசல் இருக்குது கட்டாயமா? ஒரு பில்டிங்னா 2 வாசல் தான் கம்பல்சரி இருந்து ஆகணுமா? இல்லை, நான் 2 வாசல் இருந்துச்சு முந்தி இருந்த மாதிரி ஆசைப்பட்றேங்கிறாங்க. இப்போ போட்டு செய்ய முடியாது, இடித்தோம்னா பிரச்சனை ஆயிரும். அப்போ இடித்தா பிரச்சனை ஆயிரும்ன்ற ஒரு விஷயத்தில் அது பள்ளிவாசல் காபாவுக்கு அது பொருந்துமே தவிர அகற்றப்பட வேண்டிய விஷயத்தை அகற்றுவதுக்கு மாதிரி எடுத்துக்கொள்வது அது கிடையாது. அதனால் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டாந்து என்ன செய்வாங்க? ஆனால் ரசூலா என்ன செஞ்சாங்க? காபாவை இடித்து கட்டணும்னு சொல்லி இடித்து கட்டலை. ஆனால் அந்த காபாவாக எதை ரசூல்லா மக்களுக்கு காட்டினாங்க? சல்லி ஃபில் ஹிஜ்ரி. ஆயிஷா நாய்கிட்ட ரசூல்லா சொல்கிறாங்க, நீ வந்து ஹிஜ்ரில் தொழுவு. இந்த மூணு கோடு போட்டு ஸ்கொயராக இருக்கும்ல, அதில் வளைஞ்சி இருக்கும்ல, அதுக்குள்ளே போய் தொழுவு. ரத்தி துஹூலல் பைத்தி, காபத்துல்லாவுக்கு உள்ளே தொழுவு உனக்கு விருப்பம் இருந்துச்சின்னு சொன்னால் நீ இன்றைக்கி வெளியவே தொழுவு, உள்ளே தொழுத மாதிரி தான். இப்போ இன்னமா கிதாத்து மினல் பைத்தி, இது பைத்துல்லாவுடைய ஒரு பகுதி தான்ட்டாங்க. அப்போ பில்டிங்கில் கைய வைக்கலையே தவிர காபா எதுங்கிற தீர்மானிக்கிற விஷயத்தில் வந்து தலையிட்டுருக்குறாங்க. இதுதான் காபா, அது மட்டும் காபா இல்லை. தவாப் செய்ய சொல்லும்போது அந்த ஸ்கொயராக வச்சுருந்தாங்களே அதை மட்டும் தவாப் செய்யுங்கன்னு சொல்லலை, சேர்த்து சுற்றுங்கன்னாங்க. அப்போ அதில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் அவங்க கட்டின பில்டிங்கின் அடிப்படையில் மட்டும் செய்யவில்லை. அப்போ நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், இபாதத்து அல்லாஹ்வுடைய விஷயம், வணக்க வழிபாடு மறுமையில் நன்மை தீமைன்னு வரும் என்று சொன்னால் அந்த விஷயங்களில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது. அது இல்லாத விஷயங்களில் ஒரு பிரச்சனை வருதுன்னா என்ன செய்யலாம்? தாராளமாக லட்சம் தடவை கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. அது நமக்குள்ளே அடிதடி ஒரு சண்டை ஒரு அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை வரும்னா விட்டு கொடுத்துட்டு போங்க. அந்த மாதிரி தான் அதை எடுத்துக்கிறேன்னு விளங்காமல் என்ன செய்கிறாங்க? இதை வந்து ஒரு ஆதாரமாக காட்டுறாங்க.